நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 71வது சர்க்கம் முற்றிற்று. இனி 72வது சர்க்கம், விவாகத்திற்கு முந்தைய மங்கள சடங்கு. இவ்வாறு சொன்ன விதேக மன்னனிடம் வசிஷ்டர் முன்னிலையில் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் கூறினார். மாமனிதரே, எண்ணி பார்க்க முடியாத பெருமை கொண்டவைகளும் ஊமையற்றவைகளுமான இஸ்வாகு, விதேகம் என்ற இரு குலங்களுக்கு நிகராக வேறு பரம்பரையே இல்லை. மன்னா, ராம லக்ஷ்மணர்களுக்கு சீதை ஊர்மலையின் விவாகம் என்ற உறவு அறவழிப்பட்டது. உருவ லாவண்யத்தாலும் சரியாக அமைந்தது. அரசரே, நான் சொல்லப்போவதை செவி கொடுத்து கேளுங்கள். அறம் அறிந்தவரே, உங்கள் இளைய சகோதரர் மன்னர் குஜத்வஜர். இந்த தர்மாத்மாவினுடைய 2 புதல்விகளும் உலகில் ஈடில்லாத அழகு பெட்டகங்கள். எங்கள் பக்கத்திலுள்ள தகுதி வாய்ந்த 2 இளைஞர்களுக்கு மனைவிகளாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மன்னா, குமாரனான பரதனுக்கும் புத்திமானான சத்ருக்கனுக்கும் 2 பெண்களையும் கன்னியாதானம் செய்து கொடுக்கும்படி கோருகிறோம். தசரதருடைய புதல்வர்களாகிய இவர்கள் எல்லோரும் வாலிப மிடுக்குடன் விளங்குபவர்கள், உலக காப்பாளர்கள் போன்றவர்கள், தேவர்களுக்கு நிகரான பேராற்றல் படைத்தவர்கள். ராஜேந்திரா, இஸ்வாகு பரம்பரை இடையராது தொடர்ந்து வருவது தங்கள் பரம்பரை புண்ணிய செயல்களில் ஈடுபட்டது. எனவே 2 குலங்களின் உறவும் முடிச்சு போடப்படட்டும். வசிஷ்டருடைய சம்மதத்துடன் விஸ்வாமித்திரர் பேசியதை கேட்ட ஜனகர் கைகளை கூப்பிக்கொண்டு 2 முனிவர்களையும் நோக்கி கூறினார். எங்கள் குலம் பாக்கியம் செய்திருக்கிறது என்று எண்ணுகிறேன். அதனால்தான் முனிவர்களாகிய நீங்கள் இருவரும் தாங்களாகவே உச்சிதமான கடற்தொடர்பை ஆணையிடுகிறீர்கள். அப்படியே ஆகட்டும். தங்கள் அருளாசி கிடைக்கட்டும். குஜத்வஜனுடைய 2 புதல்விகளும் பரதன், சத்ருக்கனன் ஆகிய இருவருக்கும் முறையே மனைவிகள் ஆகட்டும். முனிவரே, பேராற்றல் பொருந்திய அரசகுமாரர்கள் 4 அரசகுமாரிகளையும் ஒரே நாளில் பாணிக்கிரகணம் செய்து கொள்வார்களாக. வேத வித்தகரே, பகன் என்பவர் அதிஷ்டான தேவதையாக உள்ள உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் விவாகம் செய்வது சிறப்பை தரும் என்று சான்றோர்கள் புகழ்ந்துரைக்கிறார்கள். இவ்வாறு மனதிற்கினிய சொற்களை கூறிய ஜனகர் கைகூப்பிய வண்ணம் மீண்டும் எழுந்து 2 தபோதனர்களையும் பார்த்து கூறினார். எனக்கு பேரருளை செய்திருக்கிறீர்கள். விவாகத்திற்கு உரியவர்களாக 4 பெண்கள் இருக்கும்போது ஒருத்திக்கு மட்டுமோ அல்லது இருவருக்கு மட்டுமோ விவாகம் நடத்துவது என்பது நல்லறம் ஆகாது என்பதை உணர்த்தி 4வருக்குமே என் தம்பியின் புதல்விகளுக்கும் விவாகம் நடைபெறுவதற்கான வழியை தேடித் தந்தீர்களே, என்ன பாக்கியம்! நான் எப்போதும் தங்கள் சீடன். முனிவர்களாகிய நீங்கள் இருவரும் தலைமை பீடங்களில் அமர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த பட்டணம் எப்படி தசரதருக்கும் உரிமை உடையதாக ஆகிறதோ அதுபோல அயோத்தி பட்டணமும் எனக்கு உரிமை உடையதாக ஆகிறது. உங்களுக்கு இந்த நகரத்தின் மீது முழு அதிகாரமும் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் விருப்பப்படி செய்வதற்கு ஆணையிடலாம். இவ்வாறு விதேக மன்னர் ஜனகர் பேசி முடித்ததும் ரகுநந்தரான மன்னர் தசரதர் அவருக்கு பதில் கூறினார். மிதிலைக்கு அதிபர்களான சகோதரர்கள் இருவரும் எண்ண முடியாத நற்குணங்கள் நிறைந்தவர்கள். முனிவர்களும் அரசர் கூட்டமும் தங்களால் நல்ல முறையில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு என் பாராட்டுக்கள். மங்களம் உண்டாகட்டும். நான் என் விடுதிக்கு சென்று விவாகத்திற்கு முன் செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்களையும் ஸ்ரத்தையுடன் செய்து முடிக்கிறேன் என்றும் சொன்னார். ஜனக மன்னரிடம் விடைபெற்று கொண்டு மன்னர் தசரதர் அவ்விரு முனிவர்களையும் முன்னிட்டு கொண்டு விரைவில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அந்த அரசன் தன் மாளிகைக்கு சென்று விதிப்படி சிரார்த்த கர்மாக்களை செய்தார். மறுநாள் பொழுது விடிந்ததும் துயில் எழுந்து கோதானம் என்ற மங்களச் சடங்கினை செய்தார். ஆண்களில் ஏறு போன்றவரும் பிள்ளைப்பாசம் மிக்கவருமான அவர்
புதல்வர்களின் கோதான சடங்கை முன்னிட்டு தங்கப்பூன் இழைக்கப்பட்ட கொம்புகளை உடையனவும் அங்க லட்சண குறை இல்லாததெனவும் கன்றுகளோடு கூடியனவும் ஏராளமாக பால் கொடுக்கின்றவைகளுமான 4 லட்சம் பசுக்களையும் பல வகையான செல்வங்களையும் அந்தணர்களுக்கு வழங்கினார். அப்போது அந்த மன்னர் கோதானம் முடிமளித்தல் செய்யப்பட்டு விட்ட புதல்வர்கள் சூழ வீற்றிருந்த காட்சி லோகபாலர்கள் சூழ மலர்ந்த முகத்தோடு பிரஜாபதி பிரம்மா வீற்றிருப்பதைப் போல் விளங்கிற்று. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 72வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாளை நாம் தசரத புத்திரர்களுடைய விவாகத்தை சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.